ரம்ஜான் வந்தாலே போதும், பிரியாணி குடுடா, நோம்பு கஞ்சி குடுறா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுறா, ஹலீம் வாங்கி கொடுன்னு உரிமையா கேட்க தெரிஞ்ச உனக்கு அவங்க எதுக்காக இந்த ரம்ஜான் கொண்டாடுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட ரீசனை நான் சொல்றேன். ஸோ இந்த மாசத்துல, அதாவது அவங்களோட கேலண்டர்ல இந்த 9th மந்தான ரம்ஜான் மந்த்ல தான் அவங்களோட நபிகள் நாயகத்துக்கு அவங்களோட ரிலீஜனை அவங்க அதிகமா மதிக்கிற புனித நூலான குரான் வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து கொண்டாடுற விதமாகவும், அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இறையச்சம், அதாவது இறைவனுக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய அந்த பண்பை வந்து மதிக்கிறது விதமாகவும், தக்வா அப்படின்ற அந்த பண்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நோன்பு வந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த நோன்பு மூலமா இல்லாதவர்களுடைய கஷ்டத்தையும் பசியும் பட்டினியும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அது மூலமா ஈகை பண்பை வந்து வளர்த்துக்கணும், ஹெல்பிங் டெண்டன்சியை வந்து அதிகமாக்கிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நோன்பு வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு இருந்து அது முடிக்கிறதுனால அந்த நாளை வந்து வெகு விமர்சையா கொண்டாடி இறைவனுடைய அருளால இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழற ஒரு நாள் தான் வந்து ரம்ஜான். மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு பண்டிகையாக வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஈத் முபாரக். உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உடனே கால் பண்ணி, மச்சான் எனக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு, இப்போ ஒரு பேக்கெட் பிரியாணி பார்சலா அனுப்புடான்னு சொல்லி உரிமையா கேளுங்க.